எது gift? உன் கல்யாணத்துக்கு எந்த கிஃப்ட்டுமே நான் கொடுக்கல. இன்னைக்கு காலையில ஷாப்பிங் போயிருந்தேன். இதை பார்த்தேன், ரொம்ப நல்லா இருந்துச்சு. சரி அப்படியே கிஃப்ட் கொடுக்கலாம்னு தோணுச்சு, அதான் வாங்கிட்டு வந்தேன். நமக்குள்ள எதுக்கு இந்த ஃபார்மாலிட்டிஸ்லாம்? எனக்கு கிஃப்ட்லாம் எதுவும் வேண்டாம். நான் ஆசையா வாங்கிட்டு வந்தேன். அது வேண்டான்னு சொல்லாத, வாங்கிக்கோ. சாரிடா, என்னை கம்பல் பண்ணாத. நான் கிஃப்ட்லாம் வாங்க மாட்டேன். சரி ஓகே, உன்னை ரொம்ப கம்பல் பண்ணல. இந்த ஜூஸ் வர்றதுக்கு முன்னாடி நான் இடத்த காலி பண்றேன். மேரேஜ் கொடுத்த கிஃப்ட்டை ஆதி வேண்டான்னு சொல்லிட்டான். இந்த கிஃப்ட்டை என்ன பண்றது? சரி, ஆதி வாங்கிக்க மாட்டேன்னு சொன்னா என்ன, பார்வதி கொடுத்துருவோம். கிச்சன்ல பார்வதியை காணமே, எங்க போயிருக்கோம்? ஒருவேளை அவுட் ஹவுஸ் போயிருக்குமோ? சரி, அவுட் ஹவுஸ் போய் பார்த்துருவோம். ஷாம் சார், ஆஹா, ஆதி சொன்னதை கேட்டு உமா நம்மளுக்கு ஜூஸ் போட்டு கொண்டு வருது போலயே. சமாளிப்போம். ஷாம் சார், கிச்சன்ல யாரு தேடினீங்க? பார்வதியவா? ஆமா, இல்ல பார்வதி எல்லாம் தேடல. ஓ அப்படியா, சரி. ஆதிமாமா உங்களுக்கு ஜூஸ் போட்டு கொண்டு வர சொன்னார்ல, ஜூஸ் போட்டு கொண்டு வரதுக்குள்ள கிளம்பிட்டா எப்படி? இந்தாங்க ஜூஸ் எடுத்துட்டு வந்துட்டு குடிச்சிட்டு கிளம்புங்க. இப்பதான் வயிறு கலக்கி பாத்ரூம் போயிட்டு வந்தேன். உமா போட்ட ஜூஸை குடிச்சா மறுபடியும் நான் பாத்ரூம் தான் போகணும். ஆஹா, அதுக்கு நம்ம பாடி தாங்காதரா ஷாம, எப்படியாச்சும் எஸ்கேப் ஆயிருவோம். என்ன யோசிக்கிறீங்க ஷாம் சார்? ஓ, நான் போட்ட ஜூஸ் எப்படி இருக்குமோ என்னமோன்னு யோசிக்கிறீங்களா? பயப்படாதீங்க, நான் போட்ட ஜூஸ் சூப்பரா இருக்கும். இந்தாங்க குடிச்சு பார்த்துட்டு சொல்லுங்க. இல்ல இல்ல இல்ல, நான் கொஞ்சம் அவசரமா வெளியே போக வேண்டியது இருக்கு. அதனால இந்த ஜூஸை நீயே குடிச்சிரு. கொஞ்சம் குடிச்சிட்டு போங்க ஷாம் சார், கொஞ்சம் கொஞ்சம் குடிச்சிட்டு போங்க. நான் போட்ட ஜூஸ் குடிக்கிறதுக்கு ஷாம் சார் ஏன் இப்படி பயந்து ஓடுறாரு? சரி, நாம போட்ட ஜூஸ் ஷாம் சார் குடிக்கிறதுக்கு கொடுத்து வைக்கல போல இருக்கு. நாமளே குடிச்சிருவோம். ஜூஸ் சூப்பரா போட்டிருக்கோமா. இத குடிக்கிறதுக்கு ஷாம் சாருக்கு கொடுத்து வைக்கல. ஐயோ, என்ன திடீர்னு வயித்த கலக்குற மாதிரி இருக்கு. வயித்தெல்லாம் கலக்குது சாமி. பாத்ரூம் வேற மேல இருக்கு. பாத்ரூம்க்கு மேல போகணும். பாத்ரூம் பாத்ரூம். பார்வதி, ஷாம் சார், நீங்க தான் இருக்கியா? நான் உன்னை தேடி அவுட் ஹவுஸ் எல்லாம் போயிட்டு வரேன். என்ன தேடி அவுட் ஹவுஸ்க்கு போனீங்களா? என்ன விஷயம் சார்? எல்லாம் நல்ல விஷயம் தான் பார்வதி. உனக்கு அதிகம் கல்யாணம் ஆனப்பயே நான் இந்த கிஃப்ட்டை கொடுத்துருக்கணும். அன்னைக்கு இருந்த டென்ஷன்ல நான் கொடுக்க மறந்துட்டேன். இந்தா. எங்க கல்யாணத்துக்கு நீங்க உதவியா இருந்ததே எல்லாத்தையும் விட பெரிய கிஃப்ட் தான். இதுல நீங்க தனியா வேற கிஃப்ட் தரணுமா? அதெல்லாம் வேண்டாம். கிஃப்ட் விஷயத்துல புருஷன் பொண்டாட்டி ரெண்டு பேரும் ஒரே மாதிரி இருக்கீங்களே பார்வதி. என்ன சார் சொல்றீங்க? இப்பதான் நான் ஆதி கிட்ட கல்யாணத்துல என்னால கிஃப்ட் கொடுக்க முடியல, இப்ப தரேன் வாங்கிக்கோ அப்படின்னு இந்த கிஃப்ட்டை கொடுத்தேன். அதுக்கு ஆதி இருந்துட்டு நமக்குள்ள என்னடா கிஃப்ட், அதெல்லாம் வேணாண்டா அப்படின்னு சொல்லிட்டான். பெரியய்யா கரெக்டா தான் சொல்லிருக்காரு. ஆதி கிஃப்ட்டை வாங்கலாட்டினா பரவாயில்ல, உங்ககிட்ட கொடுக்கலான்னு தான் வந்தேன். நீயும் ஆதி மாதிரியே வேண்டான்னு சொல்றிய பார்வதி. எனக்கா இந்த கிஃப்ட்டை வாங்கிக்கேன். என் வீட்டுக்காரர் வாங்கிக்க மாட்டேன்னு சொன்ன கிஃப்ட நான் எப்படி சார் வாங்கிக்கிறது? வேண்டாம் சார். ஒரு அண்ணனா இருந்து உன் கல்யாணத்துக்கு ஒரு கிஃப்ட் கொடுக்கும்போது உன் வீட்டுக்காரர் அதை வேணான்னு சொன்னா இந்த அண்ணன் மனசு வருத்தப்படக்கூடாதுன்னு நீ அதை வாங்கிட்டு உன் வீட்டுக்காரனை சமாதானப்படுத்துவியா மாட்டியா? என்னை உன் அண்ணனா நினைச்சு இந்த கிஃப்ட்டை வாங்கிக்கோ பார்வதி.
உங்களை மாதிரி ஒரு அண்ணன் கிடைக்க நான் கொடுத்து வச்சிருக்கணும். இனிமே நான் உங்களை அண்ணனை கூப்பிடலாமா? இதை விட வேற சந்தோஷம் என்ன வேணும் பார்வதி? நீ என்னை அண்ணனே கூப்பிடு. ம், சரிங்க அண்ணே. நீங்க அந்த கிஃப்ட கொடுங்க, நான் என் வீட்டுக்காரர்கிட்ட பேசிக்கிறேன். ரொம்ப சந்தோஷம் பார்வதி. இந்தா வாங்கிக்கோ. ம். சரி, நான் வரட்டுமா பார்வதி? சரிங்க அண்ணே. பெரியய்யா, ஓய், என்ன இப்பதான் ஜூஸ் குடிச்சிட்டு போன, திரும்ப வந்திருக்க? என் கையில போட்ட ஜூஸ் குடிக்க ஆசையா? இன்னொரு ஜூஸ் போட்டு எடுத்துட்டு வருவா. ஜூஸ் எல்லாம் ஒண்ணு வேண்டாம். ஜூஸ் போட்டு கொடுத்து உங்க கைக்கு பரிசு கொடுத்துட்டு போலாம் தான் வந்தேன். பரிசு கொடுக்க வந்தியா? ஆமா, நான் களைப்பா இருக்கேன்னு சொல்லி அக்கறையா அன்பா எனக்கு ஜூஸ் போட்டு கொடுத்த என் மாமா கைக்கு பரிசு கொடுத்துட்டு போலாம் தான் வந்தேன். என்ன பரிசு? இந்த gift எப்படி உன் கைக்கு வந்துச்சு? ஆ, என் அண்ணன் கொடுத்தாரு. அண்ணனா? எனக்கு தெரிஞ்சு உனக்கு தம்பி தானே இருக்கான். எந்த அண்ணன் கொடுத்தான்? ரத்தத்தை பங்கு போட்டுக்கிட்டு பிறந்தவங்க மட்டும்தான் அண்ணன் ஆகுமா? கஷ்டத்தையும் பங்கு போட்டுக்கிட்டு நான் சந்தோஷமா இருக்கணும்னு மனசார நினைக்கிறவங்க கூட அண்ணன் தானே. அப்படி பார்த்தா உங்க ஃப்ரெண்டு ஷாம் சாரும் எனக்கு அண்ணன் தான். கல்யாண பரிசா ஷியாம் அண்ணன் உங்ககிட்ட இந்த கிஃப்ட கொடுத்தாராம். நீங்க வேண்டான்னு சொல்லிட்டீங்களா? சோ உன்கிட்ட கொடுத்துட்டு போயிட்டானா? நீங்க வாங்க மாட்டேன்னு சொன்னதுக்கு அப்புறம் நான் வாங்கிக்கிட்டா நல்லா இருக்காதுன்னு ஷியாம் அண்ணா கிட்ட சொன்னேன். அண்ணன் கொடுத்தா தங்கச்சி வாங்கிக்க மாட்டியான்னு அவர் கேட்டதுக்கு அப்புறம் தான் என்னால மறுக்க முடியல மாமா. அதான் வாங்கிக்கிட்டேன். அண்ணன் தங்கச்சின்னு ஆனதுக்கு அப்புறம் இதுல நான் சொல்றதுக்கு என்ன இருக்கு? பத்திரமா வச்சுக்கோ. ஆம், உங்களுக்கு என் மேல கோவம் எதுவும் இல்லையே? அதெல்லாம் ஒண்ணு இல்லையா? கோவமா இருக்கீங்கன்னு தெரிஞ்சா சமாதானப்படுத்த முத்தம் கொடுக்கலாம்னு நினைச்சேன். பயங்கர கோவத்துல இருக்கேன். குடு. ஆசை தோசை அவ்வளவு வடை. சீக்கிரம் மித்ரா, மித்ரா, சூப்பர் மித்ரா. மித்ரா, போடு போடு. பரவாயில்ல உமா. விடாத விடாத. போடு போடு. ஏய், தின்னி முட்டை சூப்பர். விடாத விடாத விடாத. மித்ரா, நீ விடாத நீ விடாத. தின்னி முட்டை எருமை. தூங்குற நேரம் தவிர மத்த நேரம் எல்லாம் தின்னுட்டு தானே இருக்க. ஒரு கேம்ல கூட நல்லா ஜெயிக்க முடியாதா? எங்க நீங்க மித்ராக்கா கூட விளையாடி ஜெயிச்சு காட்டுங்க பாப்போம். என்னடி என்னையும் மித்ராவையும் கோத்து விட பாக்குறியா? ஆண்டி, இது ஜஸ்ட் கேம் தானே, வாங்க விளையாடி பார்க்கலாம். சரி, நீ ஏன் ஆசைப்படுற? விளையாடலாம். வா. கைய மடக்குறன்னு உடைச்சிடாதம்மா. ரெடி. ரெடியா? சூப்பர் அத்தை, சூப்பர் சூப்பர் சூப்பர். சூப்பர் மித்ராக்கா, சூப்பர். அப்படிதான் அப்படிதான் அப்படிதான்.
அத்தை அவுட் அவுட் சூப்பர்க்கா சூப்பர் சூப்பர்க்கா சூப்பர் அத்தை சூப்பர் அத்தை அப்படிதான் அப்படிதான் அத்தை அப்படிதான் அப்படிதான் அப்படிதான்க்கா அப்படிதான் 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 ஐ, மித்ராக்கா ஜெயிச்சிட்டாங்க. என்னத்த நீங்க என்ன சொல்லிட்டு இப்ப நீங்களே மித்ராக்கா கிட்ட தோத்து போயிட்டீங்க? சரி போதும் நிறுத்திடி ஓட்டவாய். நம்ம மித்ராட்ட தானே தோத்தேன். எனக்கு ஒன்னும் வருத்தம் இல்ல, சந்தோஷம்தான். மித்ரா, நாம இப்ப கொஞ்சம் விளையாட்டா இல்லாம சீரியஸா விளையாடலாமா? என்னாண்டி சொல்றீங்க? நாம விளையாடிட்டு இருக்கும்போது அந்த சமையல்காரி நம்மள கவனிச்சா. அத நீ கவனிச்சியா? நானும் கவனிச்சேன் ஆண்டி. அவளை கொஞ்சம் கேமுக்குள்ள கூப்பிட்டு நாம கவனிக்கலாமா? நானே உங்ககிட்ட சொல்லணும்னு நினைச்சேன், அதுக்குள்ள நீங்களே சொல்லிட்டீங்க ஆண்டி. அப்போ நம்ம ரெண்டு பேரும் ஒரே மாதிரி யோசிக்கிறோமா? ஆமா ஆண்டி. ஏய் தின்னி முட்டை, அத்தை நீ போய் அந்த சமையல்காரிய விளையாடுறதுக்கு வர சொல்லுடி. சரிங்க அத்தை. பார்வதி சொல்லுங்க மாமா. கேம் விளையாட அத்தை கூப்பிடுறாங்க, வா பார்வதி. எனக்கு கிச்சன்ல நிறைய வேலை இருக்கு. நான் கேம் விளையாடலாம் வரல. உனக்கு எப்பதான் வேலை இல்லாம இருந்திருக்கு பாரு. இப்படி வேலைன்னு இருக்காத பார்வதி, கொஞ்சம் ரிலாக்ஸேஷன் வேணாமா? அத்தையே ஆசைப்பட்டு உன்னை கூப்பிடுறாங்க, அப்புறம் ஏன் யோசிக்கிற பார்வதி? வா. இல்ல மாமா, நான் வரல. கேம்ல மித்ராக்க விளையாடி என்னையும் அத்தையும் தோக்கடிச்சிட்டாங்க. இப்ப நீ வந்து விளையாடி அவங்கள ஜெயிச்சு காட்டு. என்ன பார்வதி யோசிக்கிற? மித்ராக்கா கூட விளையாட பயமா இருக்கா? எனக்கு ஒண்ணு பயம் இல்ல. நான் தோக்க மாட்டேன். கண்டிப்பா நான் தான் ஜெயிப்பேன். மித்ரா என்கிட்ட தோத்து போயிடுவாங்களே, அத பத்தி தான் யோசிச்சுட்டு இருந்தேன். சரி வா, அதையும் பார்க்கலாம். வாங்க. அத்தை, பார்வதி ஜெயிச்சிருவாளா மித்ராக்கா தோத்துருவாங்களா? நிச்சயமா நான் தான் ஜெயிப்பேன். இந்த போட்டியில இவ தோத்துட்டான், அதுக்கப்புறம் இவ இந்த வீட்ல இருக்க கூடாது. இந்த ஊரை விட்டே போயிடணும்.
போட்டியில நான் ஜெயிச்சிட்டேன். இப்போ நான் என்ன சொன்னாலும் அதை நீங்க செய்யணும். போட்டியில நான் தோத்துட்டா என்னை இந்த வீட்டை விட்டும் ஊரை விட்டும் போக சொன்ன மாதிரி நான் சொல்றதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது. அப்படி சொன்னா அப்புறம் உனக்கும் எனக்கும் வித்தியாசம் இல்லாம போயிடும். உன்னை இந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து உன்னை மூத்த மருமகன் சொன்ன அகிலா அம்மாவே உன்னை வீட்டை விட்டு போன்னு சொல்லி விரட்டி அடிக்கணும். அதுக்காக தான் உன்னை இப்போ விட்டு வைக்கிறேன். என்ன திமிரா பேசிட்டு போறேன்னு பாத்தீங்களா ஆண்டி? என் கைய சாச்சிட்டு என் முன்னாடி கை நீட்டி பேசிட்டு போற அவ கைய சும்மாவே விட்டு வைக்க கூடாது. நெருப்புல சூடு போடணும். மித்ரா, இதுவே பழைய மாதிரி இருந்திருந்தா உன்னை தோக்கடிச்ச அவ கைய இந்நேரம் விட்டு போட்டிருப்பேன். ஆனா இப்ப அவளுக்கு ஆதியோட முழு சப்போர்ட்டும் இருக்கு. அதனால அவளை விட்டு வைக்கிறேன். அவளை வேற விதமா தான் நம்ம பழி வாங்கணும் மித்ரா.